வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் வந்து காவேரிக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வந்தது. உடனே வந்து விஜய்கிட்ட தயவுசெய்து இங்கேருந்து போகலாம், நம்ம 2 பேரும் இங்கே வாழ்ந்தது மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு ஞாபகம் வந்துகிட்டே போகுது, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் அவங்க இதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு கை கோர்த்துக்கிட்டு அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸாக நடந்து போயிட்டு இருந்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ டக்குன்னு கீழே இறங்கிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எதுவும் வந்திருக்கோமா, நம்ம 2 பேரும் இந்த ரோட்டில் அப்படி நடந்து போனது மாதிரி ஞாபகம்லாம் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியா தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ரிலாக்ஸாக விடுங்க, எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து சாப்பிடுவாங்க. செமையாக இருந்தது அது. ஸோ 2 பேரும் சாப்பிட்டது. ஸோ நான் வந்து தள்ளுவண்டி கடையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டதுனால உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஸோ எங்கே சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, யார் கூட சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா காவேரிக்கு வந்து அப்படியே பிடிச்சி போச்சு விஜயை. ஸோ இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் எவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னங்க நானே எப்படிங்க அதை சொல்கிறது, உங்களுக்கு ஹாப்பியாக எந்த விஷயம் நடக்கணுனாலும் அதுக்கு நான் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். ஸோ செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ காவேரிக்கு வந்து பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் நிவின்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அது அப்படியே ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க காவேரி. அப்போ விஜய் சொல்லுவார், அவங்களுக்கு காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, எதுனாலும் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், இங்கே அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா காவேரிக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாது. ஸோ இனிமேல் நாளைக்கு ஏதோ நிச்சயதார்த்தம்லாம் நடக்குன்னு நினைக்கிறேன், என்கேஜ்மெண்ட்லாம். ஸோ அப்படி தான் ப்ரொமோவில் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாரம் வந்து மேரேஜ் நடந்து சீரியலை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.